கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மில் அநேகர் என்ன செய்கிறோன்னா, பலவித இப்போ துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், பலவித போராட்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்பமே இல்லை, ஒரே போராட்டம், ஒரு போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நம்ம கஷ்டப்பட்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு தான் வெற்றி வரப்போகுது அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். திருமண காரியத்துக்காக தவித்து கொண்டிருக்கிறோம், குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், பாவ சாப அக்கிரம கட்டுகளிலிருந்து மாட்டி நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் கடன் பாரத்தில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, எனக்கு பெற்றோர்களை நாங்கள் இழந்து பிரிந்திருக்கிறோம்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி பலவிதமான நெருக்கங்கள், வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு, இல்லை வியாதியோடு படுத்த படுக்கையில் இருக்கலாம். இப்படி நம்ம பலவித துன்பத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாம். நம்ம இப்படிப்பட்டதான போராட்டத்தில் இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் நமக்கு வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றுவாராக. நாம் அவரிடத்தில் உறுதியாக என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அவருடைய விசுவாசத்துக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரையே தஞ்சம் என்று நினைக்கணும். நாம் நம்மளிடத்தில் நாம் என்ன செய்யணும், அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவ சாப அக்கிரமங்கள் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் அறிக்கை இடணும். அறிக்கை இட்டுட்டு, ஏசப்பா எங்களுக்கு நீங்களே எங்களுக்கு விடுதலை தாருங்க என்று சொல்லி நாம் இருக்கும்போது ஏசப்பா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அற்புதங்களை செய்வார். அதற்காக தான் இப்பொழுது நான் ஒரு சில சங்கீதங்களை நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் படிங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சீக்கிரமாக அதை கண்டு கொள்வீர்கள். அதற்காக நான் இப்போது கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். இப்பொழுது நான் படிக்கிற சங்கீதம் 25. அனுதினம் அந்த சங்கீதங்களை நீங்கள் படித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எந்த இதில் நீங்கள் நிம்மதி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்களோ அதை காண்பீர்கள். கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெறுக்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெறுக்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெறுக்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தரலும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் மித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தரலும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் மித்தம் அதை மன்னித்தரலும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கணுங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தரலும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிரபகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெறுக்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமும் நேர்மை என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். அடுத்தபடியாக சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெறுக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழி பாலைமறை இங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு விசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. தீமை செய்வருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உத்தரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 35. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடு, என்னோடு யுத்தம் பண்ணுகளோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்கி தேடுகிறவர்கள் வெறுக்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமுடையவர்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலவர்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சர்க்குளுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின் தொடருவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தர் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனே, அவனிலிடும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனையுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். ஈசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பேன்? என் ஆத்துமாவை அழிவிக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என்னின் மித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதையும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும். என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ் ஒட்டாதரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெறுக்கினானே. எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெறுக்கத்தாலும் லட்சியாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள்தோறும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். அடுத்தபடியாக
சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெறுக்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் விருக்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். சங்கீதம் 71. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் இருக்க முடியாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையினுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு படைத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாயிராதையும். என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெறுக்கில் அழியவும். எனக்கு பல்லாப்பி தேடுகிறவர்கள் நிந்தியாலும் லட்சியாலும் மூடப்பட கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமருள் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதவனைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் எம்பிரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பி தேடுகிறவர்கள் வெறுக்கில் சேர்ந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உம நீதியை கொண்டாடும். அல்லேலூயா. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதினாலும் நான் உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த சங்கீதங்களை நீங்கள் தினமும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். ஒன்று இந்த ரெக்கார்டை கேட்டு நீங்கள் சொன்னாதான் செஞ்சாலும் சரிதான். இல்லை நீங்கள் சங்கீதங்களை இந்த 25, 34, 35, 70, 71 இந்த சங்கீதங்களை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க. நிச்சயமாக எந்த போராட்டத்தில் இருக்கீங்களோ அது நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நீங்கள் அற்புதம் கண்டவனு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.